ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ் பிரைட் டிப்ஸ். ரவா தோசை செய்கிறதுக்கு 1 கப்பு ரவையை 1 மணி ஊற விட்டு 1 கப் அரிசி மாவு, 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போது ரவா தோசை தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், முந்திரி, 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது லேசாக வதக்கி ரவா தோசை மாவில் கலந்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த தோசை ஊற்ற 2 கரண்டி மாவு தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி சின்ன கப்பில் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். மேலும் இந்த ரவா தோசைக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. தோசையை திருப்பி போட வேண்டிய தேவையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து நான் சொன்ன டிப்ஸ்லாம் அப்ளை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஎஸ் பை டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா என்னுடைய நியூ அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். So friends, thanks for watching.